அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும். பொது தமிழில் 7 யூனிட்டில் 7வது யூனிட் முழுவதுமாக பார்த்து தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் நம்முடைய சேனலில். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது முதல் யூனிட் தான். அந்த முதல் யூனிட்டில் எழுத்து அப்படிங்கிற தலைப்பை முழுவதும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு கடந்த காணொலியில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அயர் சொல் அதற்கு நிகரான தமிழ் சொல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். அந்த தலைப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, முதலில் வரக்கூடிய அதாவது தமிழ் மொழியில் சொல்லின் முதலில் எந்தெந்த எழுத்துலாம் வரணும், இடையில் எந்தெந்த எழுத்துலாம் வரணும், கடையில் எந்தெந்த எழுத்துலாம் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அந்த விதிகளை, தமிழ் மொழியில் உள்ள விதிகளை நம்ம பாடப்புத்தகத்தில் இருந்த தகவலை நம்ம பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா இந்த விதிகளை தாண்டி எது வரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை பிறமொழி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த பிறமொழி எழுத்துக்களை வரும்பொழுது அதை தான் நம்ம பிறமொழி எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த பிறமொழி எழுத்துக்கள் எந்த மொழியில் உள்ள எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சில வார்த்தைகளை கொடுத்துருப்போம். சில வார்த்தைகள் மட்டும் அது எந்த மொழி அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதன் பிறகு பிறமொழி சொற்களை அகர வரிசையில் பார்க்குறத நம்ம அடுத்த காணொலியில் காணலாம். இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த சொல் எந்த மொழி சொல் அதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் காணலாம். முதலாவதாக பாரசீகம் சொல் அதிலிருந்து தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில தேர்வுகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிறமொழி சொற்களை கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில வினாக்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னா, ஒரு சொல்லை கொடுத்து இது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் டீப்பாகவே கொடுத்துருப்போம் பாருங்கள். பாரசீகம், நமக்கு பாரசீகத்தில் ஒரு 5 சொல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது, அதை அடுத்தடுத்த அப்டேஷனில் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, இப்போ பாரசீகம் ஜமக்காலம் அப்படிங்கிறதுலாம் பாரசீகம் சொல். ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு, தரையில் உட்காந்து விரிப்பு சொல்கிறோம்ல, அதான் ஜமக்காலம்னா விரிப்புன்னு அர்த்தம். ஜமீன் அப்படின்னா நிலப்புலம். ஜமீன்தாரர்னு சொல்கிறாங்கல்ல, அவரை ஜமீன் அப்படின்னா நிலப்புலம். இது பாரசீக சொல். மாலுமி அப்படின்னா நாவாயோட்டி, கப்பலோட்டி சொல்கிறாங்கல்ல, நாவாயோட்டி, சுத்த தமிழில் நாவாயோட்டி. பஜார் அப்படின்னா கடை தெரு, பஜார் பாண்டி பஜார் சொல்கிறாங்கல்ல, அதான் பஜார் அப்படின்னா கடை தெரு. மைதானம் அப்படிங்கிறது திறந்த வெளி திடல். நிறைய பேர் மைதானம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் மைதானம் அப்படிங்கிறது திறந்த வெளி திடல் அப்படிங்கிறது தான். இது என்ன மொழி சொல் அப்படின்னா பாரசீக மொழி சொல். அடுத்ததாக மராத்தி மொழி சொல், அதற்கு நிகரான தமிழ் சொல் பார்க்க போகிறோம். காகிதம் அப்படிங்கிறதுல மராத்தி, காகிதம், கில்லாடி, அபாண்டம், அட்டவணை, பேட்டை அப்படிங்கிறது எல்லாமே மராத்தி மொழி சொல். அதற்கான தமிழ் சொல் பார்த்தோம்னா, காகிதம் அப்படின்னா தாள், கில்லாடி அப்படின்னா கொடியோன். இவன் பயங்கர கில்லாடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கில்லாடி அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, மராத்தி சொல். அதற்கான தமிழ் சொல் கொடியோன், மோசமானவன் அப்படின்னு சொல்கிறதான் கொடியோன். அபாண்டம் அப்படின்னா வீண் பழி கூற்று. அட்டவணை, டேபிள், இண்டெக்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த அட்டவணை அப்படிங்கிறது மராத்தி சொல். அதற்கான தமிழ் சொல் பொருட்குறிப்பு பட்டியல். பேட்டை அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல் புறநகர். பேட்டை சொல்லுவாங்க, உளுந்தூர் பேட்டை, சைதாப்பேட்டை. பேட்டை இருக்குல்ல, அந்த பேட்டை கிடையாது, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க. பேட்டை அப்படின்னாலே அதற்கு பொருள் புறநகர் அப்படிங்கிறது தான். இது மராத்தி சொல். அடுத்ததாக அரபி சொல்ல பார்க்குறோம். அரபி டு தமிழ். தகவல், வக்கீல், பாக்கி, மக்கர், மாமூல், மிட்டாய். இது எல்லாமே அரபி மொழி சொல். அதற்கான தமிழ் சொல் தகவல் என்றால் செய்தி, வக்கீல் வழக்குரைஞர், பாக்கி அப்படின்னா நிலுவை, மக்கர் சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத பாட்டு இருக்குல்ல, மக்கர் அப்படின்னா இடைஞ்சல். மாமூல் அப்படின்னா பழையபடி, மாமூல் வாங்குறாரு, போலீஸ்காரங்களாம் மாமூல் வாங்குறாங்கன்னு இப்போ பொதுவாக பேச்சு இருக்கும்ல, மாமூல் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, மாமூல் அப்படிங்கிறது வழக்கமாக பணம் வாங்குறது தான், மாமூல் வாங்குறது தான் அவங்க வழக்கமாக வாங்குறதுன்னு சொல்கிறது. அப்போ மாமூல்னால் பழையபடி அப்படின்னு அர்த்தம். மிட்டாய் அப்படிங்கிறது தீங்கட்டி, மிட்டாயோடைய தமிழ்ச்சொல் தீங்கட்டி. அடுத்ததாக போர்த்துகீசியம், அதற்கான தமிழ்ச்சொல் அலமாரி, கிராம்பு, சாவி, ஜன்னல், மேஸ்திரி. இது எல்லாமே போர்த்துகீசிய மொழிச்சொல். அலமாரி அப்படின்னா நெடும்பேழை, கிராம்பு அப்படின்னா லவங்கம், சாவி என்றால் திறவுகோல், ஜன்னல் என்றால் பலகனி, மேஸ்திரி என்றால் தலைமை தொழிலன்.
தொழிலன். மேஸ்திரினா தலைமை தொழிலன். இது போர்த்துகீசிய மொழி சொல். அடுத்ததாக உருது டு தமிழ் என்னன்னு பார்க்குறோம். உருது டு தமிழில் பஞ்சாயத்து அப்படின்னா ஐம்பேராயம். ஐம்பேராயம். பதில் தமிழ் சொல்லில் விடை. பதில் என்றால் விடை. பலே அப்படின்னா நன்று. பலே பாண்டியா. பலே பலே சொல்கிறாங்கள்ல, பலேன்னா நன்று. பேட்டி. பேட்டி எடுத்தல். பேட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா பேட்டின்னா உருது சொல். அதற்கு நேர்காணல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். பைசா காசு இருந்தால் கூட, நிறைய பேர் பைசா இருந்தால் கூடம்பாங்கள்ல, பைசானா என்ன, சில்லற காசு இல்லை. பைசா அப்படிங்கிறது அது காசு. அசல் வட்டி. தனி வட்டி கூட்டு வட்டியில் அசல் சொல்கிறாங்கல்ல, அசல் அப்படின்றால் முதல், முதலீடு அப்படிங்கிறது. கச்சேரி. கச்சேரி அப்படின்னா அரங்கம். குமஸ்தா அப்படின்னா எழுத்தர். நம்ம இன்னும் நம்மளுடைய டாக்குமெண்ட், பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தோம்னா இதே இப்போ இந்த பிறமொழி சொல் ஆதிக்கம் தான் நிறையா இருக்கும். குமஸ்தாங்கிறது இன்னும் நம்முடைய வயசான தாத்தாங்கலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எழுத்தர் அப்படிங்கிறத சொல்லாமல் குமஸ்தா இருக்கிறாரா, தாலுகா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா கேட்பாங்க, குமஸ்தா வந்திருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா எழுத்தர் அப்படிங்கிறது தான் குமஸ்தா அப்படிங்கிறது பெயர். அடுத்ததாக சமஸ்கிருதம் டு தமிழ். அகங்காரம் அப்படின்னா செருக்கு, ஆணவம். அகங்காரம் கொண்டு அலையாத அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆணவம் தலைக்கணம் கொண்டு அலையாத. அகங்காரம் அப்படின்னா செருக்கு, ஆணவம். அதிர்ஷ்டம் அப்படின்னா நற்பேறு. அதிர்ஷ்டலட்சுமி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது. அதிர்ஷ்டம் என்றால் நற்பேறு. அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. அபிப்பிராயம் அப்படின்னா உன்னுடைய கருத்து என்ன. கருத்து அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். அபூர்வம் என்றால் புதுமை. ஆராதனை வழிபாடு. ஆனந்தம் மகிழ்ச்சி. சபதம் சூளுரை. தினசரி அப்படின்னா நாள்தோறும். தினசரி அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் இல்லை. தினசரி அப்படின்னா நாள்தோறும். தைரியம் என்றால் துணிவு. பூஜை என்றால் வழிபாடு. கமலம் என்றால் தாமரை. விஷம் என்றால் நஞ்சு. புஷ்பம் என்றால் மலர். இது சமஸ்கிருத சொற்கள். அடுத்ததாக தெலுங்குட்டு தமிழ் சொற்கள் என்னன்னு பார்க்குறோம். ஆஸ்தி என்றால் செல்வம். எக்கச்சக்கம் என்றால் மிகுதி. கெட்டியாக என்றால் உறுதியாக. கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. உறுதியாக பிடிச்சிக்கோ, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்கிறது. சந்தடி என்றால் இறைச்சல். சாகுபடி என்றால் பயிரிடுதல். சொகுசு என்றால் நேர்த்தி. சொந்தம் என்றால் உரிமை. தாராளம் என்றால் மிகுதி. நிம்மதி என்றால் கவலையின்மை. நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னு சொல்கிறது. நிம்மதி என்றால் கவலை இல்லாமல் நிம்மதி. பண்டிகை அப்படிங்கிறதா பெருநாள். பண்டிகை அப்படிங்கிறது பெருநாள். இது எல்லாமே தெலுங்கு மொழிச்சொல். அடுத்ததாக அரபு டு தமிழ்ச்சொல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே பாருங்கள். அசல் அப்படின்னா இதுலேயும் நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அசல் அப்படிங்கன்னா முதல் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். உருது அப்படிங்கிறது அதுதான். இந்த உருது தானே, ரெண்டும் ஒன்று தானே. அரபு அப்படின்னாலும் உருது அப்படிங்கிறதுனாலும் பாருங்கள், ஒரே மொழி சொல்லா வெவ்வேறு சொல்லா அப்படிங்கிறது பாருங்கள். அசல் என்றால் முதல். கஜானா என்றால் கருவூலம். இனாம் என்றால் நன்கொடை, நன்கொடை. சவால் என்றால் அரைக்கூவல். சாமான் என்றால் பண்டம். ஜாஸ்தி என்றால் மிகுதி. நகல் என்றால் போலி. ஜெராக்ஸ் சொல்கிறது நகல், ஒலி நகல், ஜெராக்ஸ் போலி. பதில், பதில் கூறு. பதிலும் தமிழ் சொல்லில் மறுமொழி அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். பாக்கி என்றால் நிலுவை. மாமூல் என்றால் வழக்கம். இது நம்ம அந்த முன்னாடி பார்த்துருந்தோம். அடுத்ததாக பாரசீகம் டு தமிழ்ச்சொல். அலாதி என்றால் தனி. கம்மி என்றால் குறைவு. சர்க்கார் அப்படின்னா அரசு, அரசாங்கம். இதை தான் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறோம். சந்தா என்றால் கட்டணம். தயார் என்றால் ஆயத்தம். கிஸ்தி என்றால் வரி, நிலவரி. குமஸ்தா என்றால் எழுத்தர். புகார் அப்படின்னா குறை. ஏற்கனவே உங்கள் குமஸ்தாவும் பார்த்துருந்தோம். குமஸ்தா அப்படிங்கிறது பாருங்கள். குமஸ்தா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லில் பார்த்துருந்தோம்? அரபு சொல்லா, உருது சொல்லில் பார்த்துருப்போம். இங்கே அதே தான், இந்த இது தான் பார்த்துருப்போம். இதில் பாரசீகத்திலையும் அது சொல்கிறாங்க. குமஸ்தா அப்படிங்கிறது எழுத்தர். புகார் என்றால் குறை. ரஸ்தா என்றால் சாலை. வாபஸ் என்றால் திரும்ப பெறுதல். இந்த சொல்ல பாரசீக சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பிரெஞ்சு மொழிச்சொல். பீரோ என்றால் அலுவலகம். ஒப்பித்தல் மருத்துவமனை. ஒப்பித்தாள், ஒப்பித்தாள் அப்படின்னா மருத்துவமனை. எகோல் என்றால் பள்ளிக்கூடம். கம்ராத் தோழன், காம்ரேட் அப்படின்னு சொல்கிறது. கம்ராத்
தோழன், கிஸ்தியோன் கேள்வி, திரக்தார் இயக்குனர், கப்பித்தோன் என்றால் தளபதி, சொல்தா என்றால் இராணுவ வீரர், கொலேழ் என்றால் கல்லூரி, முசியே என்றால் ஐயா. இது எல்லாமே பிரெஞ்சு மொழி சொற்கள். அப்போ இது நம்ம பார்க்கக்கூடியது பிற மொழி சொற்கள். அடுத்ததாக ஆங்கிலம் டு தமிழ் சொல். இதை கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு மீதி நம்ம கலை சொற்களில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கிலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 146 மொழிகளிலிருந்து சொற்களை கடன் வாங்கி தான் அந்த ஆங்கில மொழி உருவாகியிருக்கு அப்படிங்கிறது மொழியியல் அறிஞர்கள் நிறைய பேர் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா 146 மொழிகளில் உள்ள சொற்களை கடன் வாங்கி தான் ஆங்கில சொல்லி உருவாகியிருக்கு அப்படின்னு. அப்படின்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்து நிறைய சொற்கள் சொல்லலாம். அதில் சில சொற்களை மட்டும் நம்ம சொல்கிறோம். தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில சொற்கள் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள். இப்போது ஆங்கிலேயர்கள் அவர்கள் வாயில் வார்த்தைகள் நுழையலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கு தகுந்த போல் அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்க்குறோன்னா, சைதாப்பேட்டை அப்படிங்கிறது, நம்ம பேட்டைன்னா புறநகர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பேட்டை அப்படிங்கிறது அவங்க வாயில் நுழையலை, பேட்டை அப்படின்னு. அப்போ அதை பேட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சைதாப்பேட், குரோம்பேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் அவங்களுக்கு நுழையிறது போல் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை அவங்க எப்படி படித்தாங்களோ அதுக்கு தகுந்த போல் அது ஆங்கில வார்த்தையை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அணைக்கட்டு அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். அதை அவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்க, அது அணைக்கட்டுங்கிறத அணைக்கட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. தேக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ என்ன, டீக், தேக்கு அப்படிங்கிறது இதிலேருந்து தான் வந்துச்சு. டீக் அப்படிங்கிறது தேக்கிலேருந்து. காசு அப்படிங்கிறது சொல்லாமல் கேஷ், காசு அப்படிங்கிறது கேஷ் அப்படின்னு இங்கிலீஷில் மாறிச்சு. ஓலை அப்படிங்கிறது ஓலை, பனை ஓலை, குருத்தோலை, அந்த ஓலை அப்படிங்கிற சொல் ஓலா அப்படின்னு வந்திருக்கும். அடுத்ததாக கட்டுமரம் அப்படிங்கிறது கட்டமரம் சொல்லியிருப்பாங்க. கட்டுமரம் டூ வரல அவங்களுக்கு, அப்போ கட்டமரம். மிளகு தண்ணீர் அப்படிதான் மிளகு டன்னின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கறி, லீஃப் சொல்கிறோம்ல, கறி தான் CURRY, இந்த கறி தமிழ்லேருந்து உருவானது. கூலி, அது அப்படியே சொல்லியிருப்பாங்க கூலி. மாங்காய் சொல்ல தெரியாமல் அவங்க என்ன மேங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பச்சோலை சொல்லியிருப்பாங்க பச்சோலை. தோப்பு, டோப். பலகனி, பால்கனி. பப்படம் அப்படி சொல்லியிருப்பாங்க. சந்தனம், சாண்டல். பஞ்சு அப்படிங்கிறது தான் ஸ்பாஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாக்கு அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுபோல் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த அப்டேஷனில் பார்க்கலாம். அதே போல் சினிமா, அடுத்து ஆங்கில சொல் சினிமா அப்படின்னா திரைப்படம். பஸ், பேருந்து. டிஃபன் என்றால் சிற்றுண்டி. டாக்டர் என்றால் மருத்துவர். ஃபேன், மின்விசிறி. ரேடியோ, வானொலி. வாட்ச், கடிகாரம். சோப், வழலைக்கட்டி. லைட், விளக்கு. டிக்கெட், சீட்டு. ஹாஸ்டல், விடுதி. ஸ்விட்ச், சொடுக்கி. ஐஸ் வாட்டர், குளிர்நீர். கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்ச்சாறுகள். கிரைண்டர் அப்படின்னா மின் அரைவை. ஃப்ரிட்ஜ், குளிரூட்டும் பெட்டி. டீ, தேநீர். வாஷிங் மெஷின், வெளுக்கை இயந்திரம். டெலிஃபோன், தொலைபேசி. இது எல்லாமே ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொற்கள். இப்போ நம்ம இதை கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இதனுடைய மீதி சொற்கள்லாம் நம்ம கலை சொற்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய இருக்குது. ஆங்கில சொல், அதற்கான தமிழ் சொல்லில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட சொல், அதற்கான தமிழ் சொல் மற்றும் இந்த சொற்களுக்கான அகர வரிசையில் இருக்கக்கூடியது நம்ம அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.